அதாவது அந்த கன்வென்ஷனல் வார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது வான்வெளி தாக்குதலாக வந்து இருக்குது. கன்வென்ஷனல் வார்ஃபேர் காலம் முடிஞ்சிச்சு. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், மீடியம் டேர்ம் மிசைல்ஸ், நியூக்ளியர் வார்ஹெட் மிசைல்ஸ், இப்படி பல்வேறு மிசைல்ஸ். இஸ்ரேல்கிட்ட வந்து டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ். அது மட்டும் இல்லாமல் 3 அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இவ்வளோ 3 சிஸ்டம் இருந்துமே கூட ஈரான் வந்து போய் அடிச்சிருக்கு. 160 மிசைலை தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் 500 மிசைலை போட்டிங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? இனிமேல் இஸ்ரேல் இருக்காது என்ற நிலை வந்த பின்பு ஸ்டெல்த் பாம்பர் அனுப்பி 3 நிலைகளில் நாங்கள் குண்டு போடுறோன்னு போட்டாங்க. அது கூட உருப்படியாக நடக்கலை. ஒவ்வொரு பங்கர் பஸ்டும் 30,000 எடை கொண்டது. அது 100 அடி ஆழத்திற்கு பாறையை பிளந்து ஒண்ணுமில்லமாக்கிடும். ஜம்மு காஷ்மீர் இந்த எல்லை தாண்டிலாம் ட்ரோன் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி என்ன ட்ரோன்ஸ்? அதெல்லாம் ஒரு 10 kg ட்ரோனு. இதை வச்சு தான் நம்மளுடைய என்டையர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. தமிழ்நாடு MIT அண்ணா யூனிவர்சிட்டி தான் அது ஹப். அது சரிங்களா? போருக்கு பயன்படுத்துகிற ட்ரோன்லாம் தயார் பண்ணுறாங்க. ஸ்பாம் ட்ரோன்ஸ் தயார் பண்ணுறாங்க. எல்லாமே தயார் பண்ணுறாங்க. சேட் இருக்குது. எவ்வளவு 40,000 கிலோகிராம் வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகும். இது வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பாமர். இன்னைக்கு 5,000 கிலோமீட்டர் தாண்டி போய் சைனாவை தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற அக்னி மிசைல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. இப்போ பாகிஸ்தானோட நடந்த சண்டையில் அதெல்லாம் பயன்படுத்தப்படுது. ஆகாஷ் பயன்படுத்தப்படுது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகரும் அறிவியல் ஆலோசகருமான திரு வே. பொன்ராஜ் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம். ஈரான் இஸ்ரேல் போர் முடிஞ்ச பிறகு முதல் முறையாக ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் கமேனி அவருடைய பேசியிருக்காரு. ஈரானை அமெரிக்கா மறுபடியும் தாக்குச்சுன்னா மத்திய கிழக்கில் எல்லா அமெரிக்காவுடைய இராணுவ மையங்களை தாக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. இந்த போர் பற்றி நிறையா அதுக்கான காரணங்கள், அரசியல், இது பின்னணி எல்லாம் நிறையா அவர் விவாதிச்சிருக்கோம். இந்த போரில் பயன்படுத்தின தொழில்நுட்பம் வந்து எந்த அளவுக்கு வந்து போரில் வந்து எவ்வளோ அட்வான்ஸாக வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அந்த கன்வென்ஷனல் வார் அப்படின்றதெல்லாம் தாண்டி இது வான்வெளி தாக்குதலாக வந்து இருக்குது. வெறும் மிசைல் ஏவுகணை அட்டாக்கு, ட்ரோன் அட்டாக்கு, இப்படி தான் அந்த போர் நடந்து முடிஞ்சிருக்கு. கன்வென்ஷனல் வார்ஃபேர் காலம் முடிஞ்சிச்சு. இராணுவ வீரர்கள் துப்பாக்கி ஏந்தி சண்டை செய்த காலம் முடிந்து விட்டது. இப்பெல்லாம் வந்து ட்ரோன் வார்ஃபேர், மிசைல் வார்ஃபேர், அப்புறம் நியூக்ளியர் வார்ஃபேர், இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய காலமாக மாறிவிட்டது. அதுதான் நம்ம பார்க்குறதுடைய ரிஃப்ளெக்ஷன். ஸோ இதில் அதிகமாக பயன்படுத்துவது அறிவார்ந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய பர்த்து. அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியினுடைய கண்டுபிடிப்புகள் தான் வந்து இந்த ஏவுகணைகள். அப்புறம் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ரெடார் இருக்குது, அதில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். வெளியிருந்து உள்ள தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஸோ இதை தாண்டி இப்போ ட்ரோன்ஸ், நீண்ட தூரம் பறக்கக்கூடிய ட்ரோன்ஸு, ஸ்டெல்த் ட்ரோன்ஸ் அப்படின்னா ரெடாரில் சிக்காத ட்ரோன்ஸ். இந்த ட்ரோன்லேயே லாய்டரிங் மியூனிசன்ஸ், அதாவது வெடிகுண்டுகளை தாங்கி கொண்டு சென்று தானே மோதி அடிக்கக்கூடிய ட்ரோன்ஸ். இந்த மாதிரியான பல்வேறு வகைகளான ட்ரோன்ஸ் வந்து இன்றைக்கு வந்து விட்டது. ஸோ இதை வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மிலிட்ரி மைட்டை, அதாவது இராணுவ வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ், லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ், மீடியம் டேர்ம் மிசைல்ஸ், நியூக்ளியர் வார்ஹெட் மிசைல்ஸ், இப்படி பல்வேறு மிசைல்ஸ். இதுதான் வந்து ஒரு நாட்டினுடைய பவரை, மிலிட்ரி மைட்டை வந்து வெளியே காமிக்கும். இப்போ அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். இதுவரை வந்து இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த சண்டையில், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த சண்டையில், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கக்கூடிய சண்டைகளை, இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வான்வெளி தாக்குதல் தான் பவர். அதனால தான் அப்துல் கலாம் வந்து ஸ்ட்ரென்த் ரெஸ்பெக்ட் ஸ்ட்ரென்த்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு ஈரான் இஸ்ரேல் வார நம்ம வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டார். இன்றைக்கு இஸ்ரேல் வந்து மிகவும் பவர்ஃபுல்லான கண்ட்ரி. மிகப்பெரிய ஒரு உளவு நிறுவனமான மொசாத் இருக்கு. இஸ்ரேல்கிட்ட வந்து டெக்னாலஜியில் ரொம்ப அட்வான்ஸ்ட். ஏரோஸ்பேஸ் அண்டு மிசைல் டெக்னாலஜி, ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி,
இந்த மாதிரி ப்ரிசிஷன் கைடட் மிசைல்ஸ் டெக்னாலஜியில் வந்து அவங்க வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட். அதே மாதிரி ட்ரோன்ஸ்லேயும் தேர் அட்வான்ஸ்ட். அது மட்டும் இல்லாமல் 3 அடுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க. ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் வந்துச்சுன்னா அயன் டோம் வந்து இன்வோக் ஆகி அது போய் வரக்கூடிய மிசைல்ஸை அட்டாக் பண்ணி செயலிழக்க வைக்கும். அதுக்கடுத்து வந்து டேவிட் ஸ்லிங்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த லெவல், அதுவும் வந்து மிட்ரேஞ்ச் மிசைல்ஸ் வரக்கூடியது, மீடியம் டேர்ம் மிசைல்ஸை வந்து வரக்கூடியது. அதுக்கடுத்து வந்து RO2 RO3 அப்படின்ற சிஸ்டம், இது இன்டர்கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸை போய் அட்டாக் பண்ணி அது வந்து செயலிழக்க வைக்கும். இந்த 3 வகையான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இஸ்ரேல் உருவாக்கி வச்சிருந்தது. இவ்வளோ 3 சிஸ்டம் இருந்துமே கூட ஈரான் வந்து போய் அடிச்சிருக்கு. ஆமாம், இது 3 சிஸ்டத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, இவ்வளவு கெப்பாசிட்டி தான் அதெல்லாம் பண்ண முடியும்னு. அதை தாண்டி இப்போ 160 மிசைலை தான் அதை ஹேண்டில் பண்ண முடியும். நீங்கள் 500 மிசைலை போட்டிங்கன்னா எப்படி ஹேண்டில் பண்ண முடியும்? அங்கே தான் பிரச்சனை. அதுதான் வந்து ஈரான் வந்து ரொம்ப விவரமாக, ரொம்ப வந்து டாக்டிக்கலாக ஸ்ட்ராட்டஜிக்காக அடித்தது காரணம். ஈரானுடைய வெற்றி. ஈரான் அந்த அளவுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கா? ஈரான் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் மிசைல்ஸ் ஸ்டாக் பைல் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க. மிசைல் ஸ்டாக் பைல் வந்து தே ஹேவ் இட். ஆனால் இஸ்ரேல் வந்து தேவையில்லாமல் ஈரானை போய் தாக்குறது. ஈரானுக்குள்ள இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 700 மொசாத் படையினர்கள் வந்து உளவாளிகளை ஈரான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் 2 நாளில். அப்போ 3 மொசாத் உளவாளிகளை தூக்கில் போட்டிருக்காங்க. இவங்க கொடுத்த உளவு தகவல் அடிப்படையில் தான் வந்து அந்த முதல் அட்டாக் வந்து நிறைய பேர். ஆமாம், இவர்கள் கொடுத்த உளவு தகவல் படி இவங்க வந்து அம்னிஷன்ஸை வந்து சின்ன சின்ன பார்ட்ஸாக தனித்தனியாக கொண்டு போகிறது, ஒரு இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணுறது. ஸோ தனித்தனியாக கொண்டு போகும்போதும் தெரியாது. அப்போ ஒரு இடத்துல வந்து அசம்பிள் பண்ணி அங்கே ட்ரோன்ஸ் அசம்பிள் பண்ணுறது, அங்கே அம்னிஷன்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் அம்னிஷன்ஸ் அசம்பிள் பண்ணுறது, இதெல்லாம் அசம்பிள் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய மிலிட்ரி ICGR அவங்களுடைய மூமெண்ட் என்ன, அதை இஸ்லாமிக் IRGC ஓகே, அதனுடைய கமாண்டர்ஸ் அவங்கள வந்து சீனியர் கமாண்டர்ஸை வந்து எங்கே போகிறாங்க வர்றாங்க அப்படின்னு சொல்லி உளவு பார்த்து அவர்களை கொல்லுவது, நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி அவர்களை கொல்லுவது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்து அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் காலி பண்ணுறது. இந்த மாதிரி பல்வேறு வேலைகளை வந்து இஸ்ரேலுடைய மொசாத் வந்து ரொம்ப ப்ரிசிஷனாக கேரி அவுட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், லெபனானில் 4000 பேஜர் ஒரே நேரத்தில் வெடிச்சிச்சு. ஆமாம், பேஜரை வெடிக்க வைக்கக்கூடிய திங்கிங். அப்போ அதை வந்து இது பண்ணி யாரெல்லாம் பேஜை வச்சுருக்காங்களோ அவங்க உடனே நேரத்தில் வெடிக்கக்கூடிய வேலையை பண்ணாங்களா இல்லையா? நம்ம கண்ணு முன்னால் தான் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டாக்டிக்கலாக ப்ரிசிஷனாக பண்ணுவதில் இஸ்ரேலி வந்து ரொம்ப திறமையானவர்கள். ஸோ அப்படிப்பட்ட திறமையான இஸ்ரேல் அவர்கள் வந்து இந்த போர் இதுவரைக்கும் ஒரு வித்தியாசமான போரை சந்தித்து முதல் முறையாக போரில் இஸ்ரேல் தோற்றிருக்கிறது என்று சொன்னால் அது ஈரானிடம்தான். அப்போ அவர் கமேனி சொன்னது கரெக்டு தான். ஆமாம், மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது. மிகப்பெரிய வெற்றி கமேனியினுடைய திட்டமிடலுக்கும் கமேனிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஈரானுடைய IRGCயினுடைய ஆர்ம்டு ஆர்மிக்கும் ஈரானுடைய விஞ்ஞானிகள் சாதனைக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி. இதுவரைக்கும் இஸ்ரேல் வந்து நான் ஸ்டேட் ஆக்டரோட தான் போராடிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரியோட போர் பண்ணியிருக்காங்க. நான் ஸ்டேட் ஆக்டரோட போரிடுவதற்கும் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு கண்ட்ரியோட போரிடுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ டெக்னாலஜியில் இஸ்ரேல் அட்வான்ஸாக இருக்குது. ஸோ அது வந்து ஐடியாக இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், இல்லை வந்து டீப் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், இல்லை ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை ட்ரோன் டெக்னாலஜியாக இருக்கட்டும், இல்லை மிசைல் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி, ரெடார் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் துறையாக இருக்கட்டும், அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், இல்லை ஃபார்மாவாக இருக்கட்டும், எந்த துறையை எடுத்தாலும் இஸ்ரேல் வந்து அட்வான்ஸாக இருக்காங்க. அப்படின்னா குறைந்த வளத்தில் அவர்களது ஞானம், அவர்களது உழைப்பு, அவர்களது டெக்னாலஜி மைண்டு, டெக்னாலஜியிலே சுப்பீரியாரிட்டிக்கு அவர்களை கொண்டு போய் நிறுத்தியது. ஆனால் அவர்களது ஆக்ஷன், பொலிட்டிக்கல் ஆக்ஷன் அவர்களை இன்றைக்கு தனிமைப்படுத்தி இருக்கிறது. ஈரான் எப்படி இதில் வெற்றி பெற்றது?
ஈரான் வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க வந்து ஒரு சைடு நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. நியூக்ளியரை வந்து யுரேனியத்தை எடுத்து எல்லோ கேக்கை மாற்றி எல்லோ கேக்கை வந்து யுரேனியம் ஆக்சைடில் இருந்து யுரேனியம் ஹெக்ஸாஃப்ளோரைட் மாற்றி அந்த ஹெக்ஸாஃப்ளோரைடு இருந்து யுரேனியம் 235 என்ரிச் பண்ணுறாங்க. என்ரிச் பண்ணுறதுல 3 to 6% என்ரிச் பண்ணால் அது வந்து மின்சார உற்பத்திக்கு பயன்படும். 90% என்ரிச் பண்ணால் அது அணுகுண்டு தயாரிக்க பயன்படும். இதுதான் நீ ஆஸ் பர் என்பிடி படி இவங்க 3 to 7%, 6% தான் என்ரிச் பண்ணணும். அது வரைக்கும் அதை பார்க்கறதுக்கு மேற்பார்வையிடுறதுக்கு இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு ரைட் இருக்குது, உரிமையை கொடுத்து வச்சிருக்கு ஈரான். இத்தனையும் கொடுத்து வச்ச பிறகு நீ வந்து அணுகுண்டு தயார் பண்ணுறேன்னு சொல்லி B-2 பாமரை வந்து அமெரிக்கா அனுப்புது. எப்போ அனுப்புது? ஈரான் வந்து குண்டு ஏவுகணை மழை பொழிந்து இஸ்ரேலை சர்வநாசப்படுத்தி 11 நகரங்களை அழித்த பின்பு இஸ்ரேலுடைய ஒட்டுமொத்த 11 டெல்லவீவ், ஹைஃபா உட்பட 11 நகரங்கள், துறைமுகங்கள், இஸ்ரேலுடைய இண்டஸ்ட்ரியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏர் டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாவற்றையும் அழித்த பின்பு இனிமேல் இஸ்ரேல் இருக்காது என்ற நிலை வந்த பின்பு அமெரிக்கா B-2 பாமரை அனுப்பி ஸ்டெல்த் பாமரை அனுப்பி 3 நிலைகளில் நாங்கள் குண்டு போடுறோன்னு போட்டாங்க. அது கூட உருப்படியாக நடக்கலை. இல்லை, இந்த ஸ்டெல்த் பாம்பர் B-2 ஸ்டெல்த் பாம்பர்ன்றது ரொம்ப இன்டர்நேஷனலி அதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாம்புன்னு சொல்கிறாங்க. B-2 ஸ்டெல்த் பாம்பர் வந்து நடுவானில் வந்து ஃபியூயல் ரீசார்ஜ் பண்ணி இங்கே வந்திருக்கு. இந்த ஸ்டெல்த் கீழெல்லாம் இறங்க வேண்டியதில்லை, அத்தனை கிலோமீட்டர் வந்தாலும் மேலே ரீஃபில் இறங்கல, மேலேயே இன்னொரு விமானத்திலேருந்து போய் ஃபியூயல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஃபியூயல் ரீசார்ஜ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. 3 பாம்பர் வந்திருக்கு, 6 குண்டு போட்டிருக்காங்க. 6 பங்கர் பஸ்டர் அது பேர். ஒவ்வொரு பங்கர் பஸ்டரும் 30,000 எடை கொண்டது, 30,000 பவுண்ட்ஸ் எடை கொண்ட பங்கர் பஸ்டர். ஆமாம், 6 ஒரு குண்டு வந்து 30,000 எடை கொண்டது. அது 100 அடி ஆழத்திற்கு பாறையை பிளந்து ஒண்ணுமில்லமாக்கியும். அப்புறம் வந்து நட்டான்ஸ், அப்புறம் வந்து இஸ்ஃபஹான், இந்த 3 இடத்துல தான் வந்து நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கு. அப்போ இஸ்ஃபஹான் வந்து யுரேனியத்தை வந்து ஓரை எடுத்து UF6 மாற்றுறாங்க. UF6 மாற்றினதை எடுத்துகிட்டு போய் ஃபோர்டோலையும் நட்டான்ஸ்லையும் வச்சு என்ரிச் பண்ணுறாங்க. இந்த 3 இடத்தையும் அழிக்கணுன்றது அமெரிக்காவினுடைய திட்டம். 3 இடத்தையும் அழித்து இனிமேல் இவர்கள் அணுகுண்டு தயாரித்து பண்ண விட்டுடக்கூடாது அப்படின்றதான் அவங்களுடைய திட்டம். அதான் 3 இடத்துல பாம்பு போட்டாங்க. ஆனால் இதுக்கு காரணம் ஈரான் ஏவிய மிசைல்ஸ். இத்தனையும் பண்ணி இஸ்ரேலை வந்து நிலைகுலைய செய்து இஸ்ரேலை இந்த போரில் தோற்கடித்த பின்புதான் அமெரிக்கா இதில் தலையிட்டது. டெக்னாலஜி வார்ஃபேர் வந்து இட் இஸ் காஸ்ட்லி. அரவுண்டு மோர் தென் $3 பில்லியன், $1.5 பில்லியன் வந்து இந்த வார்ஃபேருக்காக செலவழித்திருக்கும் இஸ்ரேல். இதில் ஏற்பட்ட அழிவு வந்து ஒரு $2 பில்லியன் ஏற்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட $3 to 4 பில்லியன் செலவில் இஸ்ரேல் தன்னைத்தானே அழித்து கொண்டது. இந்த ட்ரோன் சார், நம்ம எதார்த்தம் பார்த்து நம்ம இந்த திருமண விழாக்களில் பார்க்குறோம், நம்ம கட்சி மாநாடுகளில் பார்க்குறோம், ட்ரோனுக்கு எதார்த்தம் பார்க்குறோம். ஆனால் இது போரில் பயன்படுத்தக்கூடிய ட்ரோன் வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ எடை கொண்டு அது சுமந்து போகும், எவ்வளோ தூரத்துக்கு இது பயணம் செய்ய முடியும்? அதாவதுங்க, என்ன அம்யூனிஷனை கொண்டு போகிறீங்கன்ற பொறுத்து தான் இதை பொறுத்து இருக்கு. என்ன அம்யூனிஷன்? அப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய ட்ரோன் வந்து 10 kg, 20 kg, 50 kg, 100 kg இதை தூக்கிட்டு பறக்கணும். இதை தூக்கிட்டு பறக்கிற அளவுக்கு ட்ரோன்கள் வடிவமைக்கப்படணும். அப்போ தூக்கிட்டு பறந்தால் மட்டும் போதாது, மூவிங் டார்கெட்டை லாக் பண்ணி அது எந்த பக்கம் மூவ் பண்ணுதோ அந்த பக்கம்லாம் அதை மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி அது கரெக்டாக பொசிஷன் லொக்கேஷன் வந்த உடனே அந்த இதை வந்து ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணுறது தான், ட்ராப் பண்ணணும். அடிக்கிறது கிடையாது, அடிக்கிறது உண்டு. லாய்டரிங் மானிஷன்ஸ் அப்படின்னா UAV போய் நேரடியாக ஹிட் ஆயிரும். UAV அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள இந்த ட்ரோன்ஸே நேரடியாக போய் ஹிட் ஆகும். அதான் லாய்டரிங் மியூனிஷன்ஸோட போகுதுன்னு அர்த்தம். அப்போ UAV அடிச்சு போயிடும், இதுவும் அடிச்சு போயிடும். ஸோ அப்படி தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம பாகிஸ்தான்லேருந்து ஜம்மு காஷ்மீர் இந்த எல்லை தாண்டிலாம் ட்ரோன் பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரியான ட்ரோன் சார்? அதெல்லாம் ஒரு 10 kg ட்ரோனு, அவ்வளோதான் தூக்கும். 10 kg ட்ரோனு. இதை வச்சு தான் நம்மளுடைய என்டையர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. 500 ட்ரோன் அனுப்புறது. நம்ம இங்கே மிசைலை போட்டு அடித்து அது ட்ரோனை காலி பண்ணுறதுக்கு மிசைல் அனுப்பி எக்ஸாஸ்டட் அவர் மிசைல் ஸ்டாக் பைல் S-400 ஆகாஷ் மிசைல்ஸுடைய ஸ்டாக் பைல நம்மளை வந்து, அதாவது டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஈராக்கும் சைனாவும் சொல்லி கொடுத்த டிசப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பாகிஸ்தான் நம்ம மேலே யூஸ் பண்ண பார்த்தான். இப்போ நம்ம வந்து இவங்க இஸ்ரேலினுடைய ஸ்கை ஸ்ட்ரைக்கர் தான் வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து
நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் 75 கிலோலேருந்து 100 கேஜி எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் வரைக்கும் போய் தாக்கி அழிச்சிட்டு வரக்கூடிய வல்லமை பெற்ற ட்ரோனு நம்மகிட்ட இருக்குது. ஓ, நம்ம உருவாக்கியிருக்கோம். ம், அண்ணா யூனிவர்சிட்டியில் உருவாக்கியிருக்கோம். அப்துல் கலாமுடைய முயற்சியில் தான் அதுவும் ஆரம்பிக்கப்பட்டது. நான் அதுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். நான் இந்தியாவுக்கு ட்ரோன் ஹப் அப்படின்னா தமிழ்நாடு தான். தமிழ்நாடு MIT அண்ணா யூனிவர்சிட்டி தான் அது ஹப். அது சரிங்களா? போருக்கு பயன்படுத்துகிற ட்ரோன்லாம் தயார் பண்ணுறோம். ட்ரோன்லாம் தயார் பண்ணுறாங்க, ஸ்பாம் ட்ரோன்ஸ் தயார் பண்ணுறாங்க, எல்லாமே தயார் பண்ணுறோம். இங்கே பண்ணுறோம். பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. பயன்பாட்டுக்கு இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு வந்து இஸ்ரேலில் வாங்கி சண்டை போட்டிருக்காங்க. இஸ்ரேலில் வாங்கி அதானி இஸ்ரேல் கூட்டு தயாரிப்பில் அந்த ட்ரோனை யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஓன் இண்டிஜினியஸாக டெவலப் பண்ண ட்ரோனை யூஸ் பண்ணால் தானே நம்ம சக்தியாக நம்ம அடுத்தவங்ககிட்ட வந்து ரிலை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இண்டிஜினியசேஷன் தானே மெயின். இப்போ அமெரிக்காலேருந்து வந்தது இல்லை சார், அந்த B2 பாம்பர் இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் உலகத்திலே வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான பாம்பர்னு சொல்கிறாங்க. அது இந்தியர் தான் அதை உருவாக்குனாரு அப்படின்றதெல்லாம் ஒரு தகவல்லாம் வருது. ஒரு B2 பாம்பர் வந்து குறைந்தது 2லேருந்து ஒரு 6 பாம்ஸை வந்து கேரி பண்ண முடியும். அதான் ஒவ்வொரு பங்கர் பஸ்டரும் கிட்டத்தட்ட 30,000 பவுண்ட்ஸ் உள்ள வெயிட் உள்ள வெடிகுண்டுகளை தன்னகத்தை எடுத்துகிட்டு போக முடியும். எடுத்துகிட்டு போய் ப்ரிசிஷனாக கரெக்டாக ஸ்டெல்த் பாம்பர் அது பேர். ரேடாரில் சிக்காது, அது வருதுன்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா நிற்கும். இத்தான் பெரிய விமானம் வந்து திடீர்னு வந்து நிற்கும் போதும் உங்களுக்கு ரேடாரில் நீங்கள் அடித்து இது பண்ண முடியாது. ஸோ இத்தனையும் கொண்ட ஒரு பெரிய பாம்ஸை போட்டு அணுகுண்டுக்கு முதல் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அது இப்போ அமெரிக்கா தவிர வேற எந்த நாடுகளில் இருக்குது சார்? அமெரிக்காட்ட தான் இருக்குது. இதுலேயே ஒரு 7-8 கேட்டகரி இருக்குது. 7-8 கேட்டகரி இருக்குது. இதில் B2 வந்து 1வது கேட்டகரி. B2 ஸ்பிரிட் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் வந்து ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் பேர். இந்த கிளாஸில் ஏகப்பட்ட பாம்பர்ஸ், இதே மாதிரி கிளாஸில் ஏகப்பட்ட பாம்பர்ஸ் வந்து உலகில் தயார் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கண்ட்ரியும் தயார் பண்ணியிருக்கு. இது வந்து இது இப்போ இந்த F ரக விமானங்கள் சொல்லுவாங்க, அந்த மாதிரி B2 ரக அந்த மாதிரி. ஸோ இது வந்து இதுக்கு பேர் வந்து ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர் கிளாஸ் ஏர்கிராஃப்ட்னு பேர். இப்போ B2 கிளாஸ் அண்ட் பியாண்ட் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவன் வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா B2 ஸ்பிரிட். இது ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர். இதுதான் வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணது. கிட்டத்தட்ட 11,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதுக்கு. 18,000 கேஜி. அப்போ 18,000 கேஜி பேலோட எடுத்துகிட்டு போகும், குண்டு எடுத்துகிட்டு போகும். இது வந்து ஸ்டெல்த்து, எல்லா ஆஸ்பெக்ட் ஆஃப் ஸ்டெல்த்துன்னு ரெடார்லேருந்து மறையக்கூடிய ரெடாரை ஏமாற்றக்கூடிய வல்லமை பெற்றது. நியூக்ளியர் வார்ஹெட்டு சுமந்துட்டு போகும், கன்வென்ஷனல் வார்ஹெட்டு கொண்டுட்டு போகும். லோ ரெடார் சிக்னேச்சர் ரேடாரில் தெரியாது. அப்போ இது B2 ஸ்பிரிட் பாமர் இதுதான் யூஸ் பண்ணாங்க அமெரிக்கா அகேன்ஸ்ட் ஈரான். அடுத்து B-21 ரைடர். இது வந்து ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாமர். இது 9,000 கிலோமீட்டர் 15,000 கேஜி பேலோடு எடுத்துகிட்டு போகும். அதுக்கு அடுத்த லெவல் 15,000 கேஜி. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஸ்டெல்த் டெக்னாலஜி. ஆப்ஷனலி அன்மேண்டு. இது வந்து அன்மேண்டு, யாருமே இல்லை, வெறும் அதான் பறக்கும். அதுலேயாவது B2 இப்போ பைலட் இருக்கார், இதில் பைலட்டு கிடையாது B-21 ரைடரில். அடுத்து B-1B லான்சர்னு பேர் அதுக்கு அடுத்தது. இது வந்து சூப்பர் சானிக் ஸ்ட்ராட்டஜிக் பாமர். இது சூப்பர் சானிக் க்ரூஸ் மிசைல் மாதிரி போகுது. 12,000 கிலோமீட்டர் போகும் ஒரே இதில். அப்புறம் நீங்கள் ஃபியூயல் பண்ணிக்கணும். மொத்தம் 34,000 கிலோ வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகும். 34,000. B2 பாம்பர் வந்து 18,000 கிலோ. இது 34,000 கிலோ இதனுடைய வெடிகுண்டு. ஹை ஸ்பீடு, வேரியபிள் ஸ்வீப் விங்ஸ். அப்புறம் கன்வென்ஷனல், இது வந்து நியூக்ளியர் வார்ஹெட் இல்லை, கன்வென்ஷனல் வார்ஹெட் எடுத்துகிட்டு போகும். இதுக்கு அடுத்து வந்து B-52H ஸ்ட்ரேட்டோ ஃபோர்ட்ரஸ்ன்னு பேர். இதுக்கு ஸ்ட்ரேட்டோ ஃபோர்ட்ரஸ்ன்னு பேர். இது வந்து சப்சானிக் ஹெவி பாமர். இது வந்து 14,000 கிலோமீட்டர் 31,500 கிலோகிராம் வெடி உண்டு. லாங் ரேஞ்ச், ஹை பேலோடு, நியூக்ளியர் கன்வென்ஷனல் ரெண்டும். ஓல்டஸ்ட் பாமர் ஸ்டில் ஃப்ளைங். ஓல்டஸ்ட் பாமர் இன்னமும் அது ஃப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து B-52H. B2ன்றது வந்து 80s உருவாக்கப்பட்டது. ஆமாம், உருவாக்கப்பட்டது. ஸோ அடுத்து ரஷ்யாட்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரஷ்யா வந்து டுப்போலோவ் 2-160, அதுக்கு பேர் பிளாக் ஜாக்குன்னு பேர். சூப்பர் சானிக் ஸ்ட்ராட்டஜிக் பாமர். ரஷ்யா 12,300 கிலோமீட்டர் 40,000 கிலோகிராம்
ரஷ்யாட்ட இருக்கிறது எவ்வளவு 40,000 கிலோகிராம் வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகும். இது வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பாமர், நியூக்ளியர் கேப்பபிள், வேரியபிள். B2ஓட ரொம்ப B2ஓட இது ஃபாஸ்டஸ்ட், B2ஓட பெருசு அது. அதுக்கடுத்து டப்பலோவ் 295, இதுக்கு பேர் பியர்னு பேர், பியர். இது வந்து சப்சானிக் ஸ்ட்ராட்டஜிக் பாமர், 15,000 கிலோமீட்டர், 15,000 கிலோகிராம் குண்டு எடுத்துகிட்டு போகும். ப்ரொப்பலர் ட்ரிவன், நியூக்ளியர் கேப்பபிள், க்ரூஸ் மிசைல் பிளாட்ஃபார்ம், க்ரூஸ் மிசைல்ஸை இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். அடுத்து டப்பலோ பேக் டிஏ அப்படின்னு பேர் டெவலப்மெண்ட்டில் இருக்குது, இப்போ கரண்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்குது. இது வந்து ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாமர் இதுக்கு பேர். இது வந்து 12,000 கிலோமீட்டர், இது வந்து 30,000 கிலோகிராம் பேலோடு, 30,000 கிலோகிராம் குண்டு எடுத்துகிட்டு போகும். ஃப்ளையிங் விங் ஸ்டெல்த் டிசைன், ரைவல் டு B-21 பாமர் ரைடர். B-21 ரைடருக்கு ரைவல், ரஷ்யாவுடைய ரைவல் வெர்ஷன் அது. அடுத்து சைனா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இல்லை இப்போ இந்த ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. ஆமாம், பயன்படுத்துகிறாங்க. சைனா வந்து ஜியான் H6K6N லாங் ரேஞ்ச் பாமர் இது. இது வந்து 6,000 கிலோமீட்டர் போகும், 12,000 15,000 கிலோகிராம் வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகும். இது க்ரூஸ் மிசைல் கேரியர், க்ரூஸ் மிசைலை இதில் கேரியராக பண்ணும். நியூக்ளியர் கேப்பபிள் பேஸ்ட் ஆன் Tu-16. அடுத்து ஜியான் H20 இன் டெவலப்மெண்ட். இது வந்து ஸ்டெல்த் ஸ்ட்ராட்டஜிக் பாமர், 10,000 கிலோமீட்டர் போகும், 20,000 கிலோகிராம் வெடிகுண்டு எடுத்துகிட்டு போகும். ஃப்ளையிங் வித் ஸ்டெல்த் டிசைன், ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் கன்வென்ஷனல் மிசைல் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்தியாட்ட நம்மகிட்ட எந்த பாமர் கிடையாது. இந்த சைனாவில் இருக்கிற பாமர் வந்து இதுவரை எதுவும் பயன்படுத்தல. எந்த நாட்டோட இது சண்டை போல. ஆமாம், அதனால பயன்படுத்தல, வச்சிருக்காங்க, ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நம்மகிட்ட அந்த ஸ்ட்ராட்டஜிக் பாமரே கிடையாது. இந்தியாவில் கிடையாது. 230 MK தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் ப்ரொமோஸ் அட்டாச் பண்ணி அடிக்கிறோம். Su-30 தான் நம்ம வந்து பாமர் கேரியராக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பாசிபிள் ஃபியூச்சர் இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்டெல்த் பாமர் டைப் UCAV நம்ம டெவலப் பண்ணிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ஃப்ரான்ஸு, ஃப்ரான்ஸ்கிட்டையும் B2 கிளாஸ் பாமர் கிடையாது. அவங்க ரஃபேலையும் டைஃபூனு தான் நம்பியிருக்காங்க. அடுத்து இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இத்தனை பாமர் வந்து யார், ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, இந்த 3 கண்ட்ரியும் கேப்பபிள் ஆஃப் ஹேவிங் டிஸ்பேச் பாமர். மேக்சிமம் பேலோடு பண்ணக்கூடிய டெலிவரி ரஷ்யாட்ட தான் இருக்குது. 40,000 கிலோ வெடிகுண்டை தூக்கி போட்டுச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க. வடகொரியாட்ட வந்து இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குது சார். வடகொரியாட்ட வந்து நம்ம டேட்டா கிடையாது. ஆனால் வடகொரியாவும் தேர் இது வரைக்கும் அவங்க வெளிப்படையான டேட்டா நம்மகிட்ட கிடையாது. ஆனால் அவங்களும் டெவலப் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா பயப்படுற நாடுகளில் ஒன்று வடகொரியா. ஆமாம், நியூக்ளியர் நேஷன்ல, நியூக்ளியர் கண்ட்ரினா பயப்படுவான்ல. இப்போ ஈரான் வந்து ஒரு அடி அடிச்சதுக்கே வந்து உடனே போர் நிறுத்தணும் வந்துட்டாங்க. வடகொரியாட்ட வந்து தொடர்ந்து ஒரு பயம் இருக்கு. கண்டிப்பா அது இருக்கு. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அந்த நடந்த சண்டையில் இந்த ரஃபேல் விமானத்தை பாகிஸ்தான் அடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கு. அரசு தரப்புல இதுவரை எதுவுமே சொல்லல. அதில் என்ன நடந்தது சார்? அதாவது ரஃபேல் விமானத்தை அடிச்சதை இந்தியாவுடைய சிடிஎஸ் சொல்லியிருக்காரு. சிங்கப்பூர்ல போய் சொன்னாரு, நம்ம இழந்திருக்கோம், பட் ஆனால் வி ஹவ் நாட் லாஸ்ட் த பைலட் அப்படின்னாரு. அப்படின்னு அர்த்தம், நம்மளுடைய ஏர் ஸ்பேஸில் அவன் வந்து J-10C சைனா விமானம் பாகிஸ்தான் வந்து யூஸ் பண்ணிய நம்ம ஏர் ஸ்பேஸில் வந்து நம்ம ரஃபேலை வீழ்த்தி விட்டு சென்றிருக்கிறது. அப்போ ஒன்று வீழ்த்தப்பட்டதா 2 வீழ்த்தப்பட்டதான்றது தெரியல. ஆனால் நம்ம பைலட் எல்லாம் வந்து மேபி பைலட் எஜெக்ஷன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தப்பிச்சு நம்மளுடைய டெரிட்டரிக்குள்ளே விழுந்திருப்பாங்க. அதனால வந்து பைலட் வந்து நம்ம செக்யூர் பண்ணியிருக்கோம். ஆனால் வி லாஸ்ட் த ரஃபேல் விமானத்தை இழந்துட்டோம். அதனால தான் ரஃபேலுடைய ஸ்டாக் கீழே போச்சு. செங்துனுடைய J-10C ஸ்டாக்ஸ் வந்து 35% மேலே ஏறிச்சு. இது கண்கூட தெரிஞ்ச உண்மை. இந்த ICBM சொல்லப்படுற அந்த இன்டர் கான்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் இது வந்து மொத்தமே 9 நாடுகளில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, இந்தியா பாகிஸ்தானில் கூட இருக்குது சார். 9 நாடுகளில் இருக்குது அப்படின்றாங்க. இந்தியாட்ட இருக்கிறதுனால இந்தியா வந்து 2 விஷயத்தில் நம்ம வந்து அப்துல் கலாம் அவர்களை வந்து நீங்கள் நினைவு கூர்த்தே ஆகணும். ஒன்று, அமெரிக்க அதிபர்
கிளின்டன் வந்து அணுசக்தி சோதனை பண்ணக்கூடாது என்று எப்படி அமெரிக்கா ட்ரம்ப் வந்து ஈரானுடைய கமேனியை மிரட்டுகிறாரோ அதே மாதிரி இந்தியாவை கிளின்டன் வந்து நரசிம்மராவை மிரட்டினார். அப்ப அப்துல் கலாம் வந்து இந்த மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம அணுசக்தி சோதனை பண்ணியே ஆக வேண்டும் என்று சொல்லி அந்த 3 அணுகுண்டு சோதனைகளை வெற்றிகரமாக நடத்துவதற்கு எல்லா ஃபீல்டும் ரெடி பண்ணிட்டார் நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல. அந்த நேரம் எலெக்ஷன் வந்து நரசிம்மராவ் தோத்துறாரு, வாஜ்பாயை பதவிக்கிறார். நரசிம்மராவ் கூட்டு போய் அப்துல் கலாமையும் சிதம்பரத்தையும் கூட்டு போய் வாஜ்பாய்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வாஜ்பாய் வந்து அதை அந்த அந்த டிசிஷன் எடுக்கிறாரு. இந்தியா அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறுது. புரியுதுங்களா? நம்ம வி நெவர் சைன்டு என்பிடியில் நம்ம சைன் பண்ண முடியாதுன்னு சொல்லியாச்சு. நியூக்ளியர் வந்து நாங்களாம் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண மாட்டோம், முதலில் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம், நீ யூஸ் பண்ணால் திருப்பி அடிப்போம் நாங்கள். அந்த டாக்டரினை கொண்ட நாடு இந்தியா. ஸோ இப்படி வந்து இந்தியாவை வந்து நியூக்ளியர் நேஷனாக மாற்றினது அப்துல் கலாம். இந்தியாவை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கிரியேட் பண்ணது அப்துல் கலாம். இந்தியாவுடைய மிசைல்ஸ் அக்னி, பிருத்திவி, ஆகாஷ், நாக், திரிசூல், பிரம்மோஸ் உருவாக்கியது அப்துல் கலாம். இத்தனையும் நமக்கு அப்துல் கலாம் என்ற ஒரு மாமனிதர் கிடைத்ததினால் இத்தனையும் இந்தியா வல்லமையாக வரப்பிரசாதமாக சொந்தமாக இந்தியாவிலேயே தயார் பண்ணக்கூடிய வலிமை பெற்றது இந்தியா. அப்துல் கலாம் வந்து இன்றைக்கு தான் அவர் செய்த வேலைகள் இன்னைக்கு தான் மக்களுக்கு தெரியும். அவர் உருவாக்கிய கட்டமைப்பு, இராணுவ கட்டமைப்பு, அவர் உருவாக்கிய மிசைல்ஸ் கட்டமைப்பு, அதை உருவாக்குவதற்கு அடித்தளம் அமைத்தது இந்திரா காந்தி அம்மா. அக்னி மிசைல் அப்துல் கலாமுடைய சிஷ்யர் வந்து அகர்வால்னு ஒருத்தர், இன்னொருத்தர் வந்து வி.கே. சரஸ்வத். அப்துல் கலாம் கீழே அக்னி மிசைலை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் டாக்டர் அகர்வால் அண்ட் வி.கே. சரஸ்வத் அண்டு அவினாஷ் சந்தர். அவினாஷ் சந்தர் தான் இண்டஸ்ட்ரியல் நேவிகேஷன் சிஸ்டம் உருவாக்குனவர். பிரம்மோஸ் டாக்டர் சிவதான பிள்ளை டாக்டர் கலாம் கூட ஒர்க் பண்ணார். ஆனால் இது அத்தனைக்கும் அடித்தளம் விட்டவர், டிசைன் பண்ணி இதை ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸை உருவாக்கணும், இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு வளையத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி தர வேண்டும் என்று முயற்சி எடுத்து அதுக்கான விதை போட்டவர் அப்துல் கலாம். இன்னைக்கு 5000 கிலோமீட்டர் தாண்டி போய் சைனாவை தாக்கக்கூடிய வல்லமை பெற்ற அக்னி மிசைல்ஸ் நம்மகிட்ட இருக்கு. பிரம்மோஸ் மிசைல் சூப்பர்சானிக் குரூஸ் மிசைல் இந்தியாட்ட மட்டும்தான் இருக்கு, பிரம்மோஸ் மிசைல். அதே மாதிரி பிருத்திவியும் ஆகாஷும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். விண்ணிலிருந்து வரக்கூடிய மிசைல்ஸை விண்ணிலேயே தாக்கி அளிக்கக்கூடிய வல்லமை பெற்ற மிசைல். பாகிஸ்தானோட நடந்த சண்டையில அதெல்லாம் பயன்படுத்தப்பட்டது, ஆகாஷ் பயன்படுத்தப்பட்டது. இப்படிப்பட்ட நாடுகள், எந்த நாடுகள் ஏவுகணைகளை வைத்திருக்கிறதோ, எந்த நாடு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறதோ, ரெடார் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா வந்து இன்றைக்கு இஸ்ரேலோட சேர்ந்து தான் உருவாக்கியிருக்கோம் இனிஷியலா. ஆனால் இன்னைக்கு நம்ம சுயமாக பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதி படைத்து விட்டோம் நம்ம. ஸோ நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 5000 கிலோமீட்டர் ரேடியஸில் எந்த மிசைல் உள்ளே வந்தாலும் அதை கண்டுபிடிச்சு தாக்கி அடிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இந்தியா இருக்கு. ஆனால் அதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. இந்த கெப்பாசிட்டியை நம்ம பூஸ்டப் பண்ணி, இந்த கெப்பாசிட்டியை நம்ம வந்து ஆர்சனல்ஸ் அதிகமாக்கலை அப்படின்னா, இன்னைக்கு ஈரானில் நடந்தது, ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே ஏவுகணை மழையை பொழிந்து ஏர்டோம் சிஸ்டத்தையே காலி பண்ணிச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சூழல் வந்தாலும் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை நாம் பலப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஆர்சனல்ஸை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இந்த போர் சூழல் வந்தால், போர் என்பது எதற்கும் தீர்வல்ல, ஆனால் போர் சூழல் வந்தால் இதெல்லாம் தேவை, இதெல்லாம் வேணும் அப்படின்றதான் இந்த 3 போர்களும் நமக்கு இப்போ சமீப காலத்தில் நம்ம கண் முன்னால் நடந்த போர்கள். அதுக்கு முன்னால் ஈராக் வார் நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துச்சு. ஈரான் எவ்வளோ ஒரு ஆயுத ரீதியாக எவ்வளோ வலிமையாக இருக்குது அப்படின்றது வெளிப்படையாக உலகுக்கு தெரிஞ்சிருச்சு. இனிமே இருந்தாலும் அந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கான அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து அது தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்கும். கான்ஃப்ளிக்ட் எப்போ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வரும் அப்படின்னா, நெட்டன்யாகுனுடைய அதிகார வெறி அடங்கணும். ரெண்டாவது, 1947 யுனைடெட் நேஷன்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ரெசல்யூஷன் படி லெபனான் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களது இடம் அவர்களுக்கு மீண்டும் ஒப்படைக்கணும். ஆக்கிரமிப்புகள்லேருந்து வெளியேறி, இஸ்ரேல் வெளியேறி அந்த இடத்த ஒப்படைக்கிறதுக்கு ஐக்கிய நாடு சபையும் அமெரிக்காவும் இணைந்து செயல்பட்டு அங்கே அமைதி திரும்பி அங்கே ரீஹபிலிட்டேஷன் ஒரு பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணி அந்த மக்களுக்கு மீண்டும் அந்த பாலஸ்தீனத்தை கட்டி கொடுத்தால்தான்
இனிமேல் இந்த சண்டை வந்து மீண்டும் எஸ்கலேட் ஆகாமல் இருக்கும். அது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி. தேங்க்யூ. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.